ஒரு காரியம் அது. In the ancient world, the cross was a symbol of shame, not glory, the exact opposite of glory. அந்த காலத்துல சிலுவை ஒரு அவமான சின்னம், மகிமையின் சின்னம் அல்ல. But Jesus saying, now this is the Son of Man glorified, what is about to happen will glorify me. இயேசு சொல்றார், இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார். அப்படின்னா இப்ப நடக்க போகிற இந்த சம்பவங்கள் மூலமாக நான் மகிமைப்பட போகிறேன்றாரு. What is about to happen? He is about to suffer and die. என்ன நடக்க போகுது? பாடுபட்டு மரிக்க போகிறார். A shameful death on a most in the shameful way. ரொம்ப ஒரு அவமானமான ஒரு மரணம் அது. And he says, now is the Son of Man glorified. In this the Son of Man is glorified. ஆனா இயேசு எப்படி சொல்றார்? இப்பொழுது, அதாவது இதிலே மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார். He's about to go to the garden of Gethsemane. He says, now the Son of Man is glorified. கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறார். அதான் சொல்றார், இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார். I want you to see that now indicates this really. Look at John chapter 12 verse 31. யோவான் 12:31 கவனிங்க. அது இப்பொழுது இந்த எதை குறிக்குதுன்னு பார்க்கலாம். John 12, now is connected to his suffering and death. அதாவது இப்பொழுதுன்ற வார்த்தை அவருடைய பாடுகள் மரணத்தோடு சம்பந்தப்பட்டது. You may think we just finished Isaiah 53, going back to death and suffering, and well, I can't help it. Jesus, this is how it begins. பாருங்க, நீங்க நினைக்கலாம் இப்பதான் ஏசாயா 53 படிச்சு முடிச்சோன்னு வேற வழி கிடையாது. பாருங்க, இயேசு இங்க அப்படிதான் ஆரம்பிக்கிறார். ஆகவே அது மறுபடியும் அதுக்கு வர வேண்டியதா இருக்கு. Look in verse 31. 31 கவனிங்க. 12:31. Now is the judgment of this world. Now will the ruler of the world be cast out. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். What is he talking about now? When is this now? இப்பொழுதே என்றாரே, எங்க இருக்கு அந்த இப்பொழுதே? Look in the next verse. அடுத்த வசனம் பாருங்க. And when I am lifted up from the earth will draw all people to myself. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டு இருக்கும்போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். You may think reading that verse, well, he's talking about ascending to the heaven, lifted up from the earth, and he will draw everybody at that time. நீங்க வாசிக்கும்போது நினைக்கலாம், இயேசு பரமேறுவதை பற்றி பேசுறாரு, பரமேறின பிறகு எல்லாரையும் தம்மண்டை இழுத்துக் கொள்வார்னு சொல்றாருன்னு நினைக்கலாம் நீங்க. That's what we would normally think. வழக்கமா நாம அப்படிதான் யோசிப்போம் இல்லையா? But ஆனால் purposely John puts the next comment in verse 33 explaining, no, don't think just that. He said this to show, verse 33, by what kind of death he was going to die. அதாவது யோவான் வேணும்ட்டே இல்ல அப்படி நினைச்சிடாதீங்க, தாம் இன்ன விதமான மரணமாய் மரிக்க போறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார்னு விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. So what was Jesus talking about now when I'm lifted up? He's talking about the cross. When the cross is lifted up, when he's lifted up on the cross, on the tree, that time he will draw everybody to himself. இப்பொழுது இயேசு எதை சொல்றாரு? சிலுவையை பற்றி பேசுகிறார். சிலுவையில் அவர் உயர்த்தப்படும் போது எல்லாரையும் இழுத்துக் கொள்வேன், அதை தான் சொல்றாரு. Actually that one verse, these three verses, the time that is included is from the cross to the salvation of the people. அதாவது இந்த மூணு வசனத்துல உண்மையில என்ன அடங்கி இருக்குன்னா, அந்த சிலுவையிலிருந்து மக்களுடைய ரட்சிப்பு வரைக்கும் அந்த காலகட்டம் அதுல அடங்கி இருக்கு. The whole time is referred to as now. அந்த முழு காலகட்டத்தை இப்பொழுது இயேசு சொல்லுகிறார். You will see this again and again in John's gospel. Jesus will say the hour has come. So யோவான் சுவிசேஷத்துல திரும்ப நீங்க பாருங்க, இயேசு சொல்றாரு இல்லையா, என் வேளை வந்து விட்டது அப்படின்னு. Tamil is better, வேளை வந்து, that's the more better translation. Hour is not 1 hour, the entire time period he's talking about. The hour has come for all these things to happen. வேளைன்னு சொல்லும்போது அந்த காலகட்டத்தை அது குறிக்குது பாருங்க. அந்த காலகட்டம் வந்துருச்சு, அந்த காலம் வந்துருச்சுன்றாரு. And the time period Jesus has in mind is not just resurrection, not just exaltation, or not even just the cross. It is the cross all the way to the exaltation, and even beyond to the salvation of the peoples. I will draw all people to myself. ஆகவே இயேசுவானவர் அந்த காலம் சொல்லும்போது எந்த காலகட்டத்தை குறிக்கிறார்? வெறும் உயிர்த்தெழுந்து பரமேறி போகிறார் அந்த காலகட்டத்தை கிடையாது. சிலுவையில் ஆரம்பித்து உயிர்த்தெழுந்து பரமேறி அதன் பிறகு எல்லாரையும் அவரிடத்துல இழுத்துக் கொள்ளுகிறாரே, ரட்சிப்புகளை நடத்துகிறாரே, அந்த முழு காலகட்டத்தை அவர் குறிக்கிறார். But there is special emphasis on the cross there. ஆனா சிலுவையை ரொம்ப விசேஷமா அங்க வலியுறுத்துகிறார். Because John knows if he doesn't specifically emphasize cross, everybody will forget about cross. ஏன்னா யோவானுக்கு தெரியும் சிலுவைன்னு அதை வலியுறுத்தி அங்க சொல்லனா எல்லாரும் சிலுவையை மறந்துடுவாங்கன்னு. So Jesus said this to show the death. Man, pay attention to the death. ஆகவே என்ன சொல்றாரு? இயேசு அவருடைய மரணத்தை பற்றி தான் அங்க பேசுறாரு. ஆகவே மரணத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்கன்றாரு. Look in verse 23 of the same chapter. அதே அதிகாரம் 23 கவனிங்க. Verse 23, Jesus answered them, the hour has come for the Son of Man to be glorified. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. The hour has come is like now, okay? Now Jesus. வேளை வந்ததுன்னா இப்பொழுது வந்ததுன்னு சொல்ற மாதிரி அது.
When is the hour? எப்போ அந்த வேலை? 24. Truly, truly, I say to you, unless a grain of wheat falls into the earth and dies, it remains alone. But if it dies, it bears much fruit. 24 கவனிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். What is he talking about? He's talking about himself dying like a grain of wheat. அதாவது கோதுமை மணியை போல இவர் சாக வேண்டும் என்பதை பற்றி அங்க பேசுகிறார். So he's saying the hour has come for me to be glorified. Now is the time for my glorification. ஆகவே நான் மகிமைப்படும்படியான வேலை வந்தது, அது இப்பொழுதே வந்திருக்கு அப்படின்றாரு. When I die and bear fruit as a result of that, that is the hour I'll be glorified. நான் மரித்ததன் மூலமாக பலன் உண்டாகும் போது அதுதான் அந்த வேலை அப்படின்றாரு. Starts with the death of Jesus, ends where? Goes as far as fruit bearing is there. Till today Jesus is bearing fruit from his death. பாருங்க, இயேசுவின் மரணத்தில் ஆரம்பித்து கனி கொடுக்கிற வரைக்கும் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவானவர் இன்னைக்கும் கனி கொடுத்து கொண்டே இருக்கிறார். So what I'm trying to say is, it starts at the death of Jesus. This hour of glorification, the time of glorification starts at the death of Jesus. ஆகவே இயேசு மகிமைப்படும்படியான வேலைன்னு சொன்னா அது எங்க ஆரம்பிக்குது? இயேசுனுடைய மரணத்திலிருந்து அது ஆரம்பிக்குது. And it goes all the way up to the ascension, exaltation, and even beyond to where the people are saved and brought into the Lordship of Jesus. மரணத்திலிருந்து ஆரம்பித்து பரமேறுதல், பிதாவின் வலது பார்சத்தில் உட்காருதல், பிறகு அது மூலமா மக்கள் எல்லாம், திரளான மக்கள் ரட்சிப்புக்குள்ள வர்றாங்களே, அந்த காலகட்டம் எல்லாம் அதுல அடங்குது. Now let's go back to 13:31. இப்போ 13:31க்கு போவோம். Now is the Son of Man glorified. He's saying what is about to happen is going to bring great glory to me. இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நடக்க போகிற சம்பவங்கள் எனக்கு மிகுந்த மகிமையை கொண்டு வர போகுது. Great honor and reputation and renown it is going to bring to me. எனக்கு மிகுந்த மரியாதையும் கனத்தையும் புகழ்ச்சியும் நல்ல பெயரையும் அது கொடுக்க போகிறது. From whom? Who is going to give glory to Jesus in this way? யார்கிட்ட அந்த மகிமை? யார் இந்த விதத்தில் இயேசுவுக்கு மகிமை கொடுக்க போறாங்க? Certainly believers, give, as believers we give glory to Jesus. நிச்சயமா விசுவாசிகளாகிய நாம் இயேசுவுக்கு மகிமை செலுத்துகிறோம் இல்லையா? Believers give him honor and praise today. இன்னைக்கு அவருக்கு கனத்தையும் துதியையும் நாம செலுத்துகிறோம் விசுவாசிகளா. On what account? ஆனா why do we give him that glory? அதாவது ஏன் நாம் அவருக்கு அந்த மகிமையை செலுத்துகிறோம்? எதுக்காக? Because he died for us. ஏன்னா நமக்காக அவர் மரித்தார். You see, his glory, we give him his glory today not just because he is God, but because he died for us, because he did whatever he could to redeem us, paid the ultimate price for us. அதாவது இன்னைக்கு அவருக்கு மகிமை செலுத்துவது அவர் தேவனாய் இருக்கிறனால மட்டுமல்ல, பாருங்க, நமக்காக மிகப்பெரிய ஒரு கிரயத்தை, உயிரையே விலையா செலுத்தி இருக்கிறார். நம்ம மீட்டெடுக்கும்படி இதெல்லாம் செஞ்சிருக்கிறார். அதுக்காக அவருக்கு மகிமை செலுத்துகிறோம் நாம. When you think of the glory of Jesus, what do you think? பாருங்க, இயேசுவுடைய மகிமை அப்படி நீங்க நினைக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது? Do you think about the glory that comes because of his death and resurrection? அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக வரக்கூடிய அந்த மகிமை உங்களுக்குள்ள தோணுதா? Or do you only think, people who are not believers, they will only think about Jesus' teaching. Oh, it's glorious teaching, they will say. அல்லது இயேசுவை விசுவாசிக்காத மக்கள் இயேசுவுடைய போதனை மட்டும் பார்த்துட்டு என்ன மகிமையான போதனை அப்படின்னுவாங்க பாருங்க. They will say what wonderful sermon on the mount, teaching. என்ன அருமையான மலை பிரசங்கம் போதனை அப்படின்னுவாங்க. And some people will even get impressed with the miracles of Jesus. சில பேர் இயேசுவுடைய அற்புதங்களை பார்த்து அப்படியே வேந்து நிக்கறாங்க. But it is interesting, Jesus says, now is the Son of Man glorified. என்ன சுவாரஸ்யம் பாருங்க, இயேசு சொல்றார் இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார். Even before this he was glorified. பாருங்க, இதுக்கு முன்னாடி கூட அவர் மகிமைப்பட்டார். But he's saying now in a special way I am about to be glorified. ஆனா என்ன சொல்ற, இப்போ விசேஷமான விதத்துல நான் மகிமைப்பட போகிறேன். The height of his glory is not his teachings or his miracles or his great power in that aspect, but his death and resurrection and what comes out of that is the height of his glory. அவருடைய மகிமையினுடைய உச்சம் அவருடைய போதனைகளோ அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்களோ கிடையாது, மாறாக அவருடைய சிலுவை மரணம், அதன் மூலமா நடக்கிற காரியங்கள். So what about Jesus? What about Jesus captures your mind the most? அப்போ இயேசு பற்றி சொல்லப்படுகிற காரியங்கள்ல உங்களுடைய மனதை அதிகமாக ஈர்ப்பது எது? It should be his death and resurrection more than anything else. மற்ற எல்லாவற்றை காட்டிலும் அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் தான் அதிகமாக கவனத்தை ஈர்க்கணும். You should glory in that. That's why Paul says, I boast in nothing but the cross. I glory in nothing but the cross of our Lord. அதுல தான் நாம மகிமை பாராட்டணும், மேன்மை பாராட்டணும். ஆகவே தான் பவுல் சொல்றார், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றிலும் நான் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக.
we boast, we glory, we give Jesus great glory, glorify him because of the cross. பாருங்க, சிலுவையினால தான் இயேசுவை நாம் மகிமைப்படுத்துகிறோம். அதை மேன்மையா நம்ம கருதுறோம் பாருங்க.